வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக மாறி வரும் ஆபரண தங்கம். ஒரே நாளில் கிடுகிடுவென உயர்ந்த தங்கத்தின் விலை. நகை பிரியர்களை தொடர்ந்து அதிர்ச்சியில் உறைய வைத்த தங்கம். உலக நாடுகளின் பொருளாதார மாற்றம் தங்கத்தில் எதிரொலிக்கிறதா? விலையேற்றத்தை குறித்து வல்லுநர்கள் கூறும் கருத்துகள் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து தங்கமானது ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. கடந்த மாத இறுதியில் நாம் பார்க்கும் பொழுது அந்த விலையை விட தற்பொழுது கிட்டத்தட்ட ஒரு சவரன் ஒன்றிற்கு ஒரு 5000 ரூபாய் வரை இப்போ தற்போது உயர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்த வண்ணம் இருக்கிறது. நிபுணர்கள் கூற்றுப்படி பார்க்கும் பொழுது இந்த வருட இறுதிக்குள் 1 லட்சத்தை எட்டிவிடும் என்று கூறுகின்றார்கள். சற்றேறக்குறைய 90,000 தற்போது தாண்டி இருக்கிறது. தங்கம் விலையானது கிராம் ஒன்றிற்கு 11,000 தாண்டி இருக்கிறது. 11,385 என்ற அளவில் இன்றைய கிராம் விலையும் 91,080 ரூபாய் என்ற அளவில் சவரன் விலையும் இருக்கிறது. வெள்ளி விலையும் கூட அதிகமாக ஏறி வரக்கூடிய ஒரு ஏறுமுகமாகவே காணப்படுகிறது. இதற்கான சூழல்கள் பலவாக சொல்லப்படுகிறது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், பல நாடுகள் தங்கத்தில் முதலீடு செய்வது, அதே போன்று அமெரிக்க டாலர்களை இங்கு தங்கமாக முதலீடு செய்கிறார்கள் என்று பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. வல்லுநர்களின் கருத்துக்களையும் நாம் இன்று கேட்போம். இன்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலில் பொருளாதார நிபுணர் அவர்களை கேட்கலாம். அவரையும் வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்கள் நம்முடன் இணையத்தில் இணைகிறார். வணக்கம். வணக்கம். பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் சமூக ஆர்வலர் பாபு பரமேஸ்வரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்கள் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். இந்த தங்க விலை ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. இது எதை நோக்கி செல்லும்? மக்களுடைய அந்த, அதாவது ஒரு எளிய மக்கள் தங்கத்தை நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கான அந்த விலையேற்றமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார். அதாவது தங்கத்தை பொறுத்தளவில் இந்தியாவை எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது தங்கம் நம்ம முழுக்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள். இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி இல்லை. இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் நிறைய டெபாசிட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்தது. பட் இப்போ வரைக்கும் நம்ம கோலாருக்கு பிறகு பார்க்கும்போது முழுக்க 100% நம்ம இறக்குமதியை நம்பி தான் இருக்கிறோம். அது ஒண்ணு. இரண்டாவது இறக்குமதி வரி இருக்கு. தங்கத்திற்கான இறக்குமதி வரி இருக்கு. பிளஸ் ரூபாயோடைய மதிப்பு அந்த மேல் நோக்கி செல்வது இல்லை வீழ்ச்சி அடைவது, இது போன்ற விஷயங்கள் இந்தியாவை பொறுத்தளவுல தங்கம் விலையில மாற்றங்களை ஏற்படுத்தும். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தங்கத்திற்கும் உலக பொருளாதாரத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. எப்பொழுதெல்லாம் உலக பொருளாதாரம் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படுகிறதோ, இல்ல ஒரு தடுமாற்றமான ஒரு சூழல் ஏற்படுதோ, இல்ல ஒரு வளர்ச்சியின்மை அப்படிங்கிற ஒரு பாதை தெரிகிறதோ, இது போன்ற காலகட்டங்கள்ல கடந்த காலங்கள், நான் சொல்றது கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் பொருளாதார தடுமாற்றம், உலகளாவிய பொருளாதார தடுமாற்றம் வரும்பொழுது, இந்த கோவிட் பெருந்தொற்று, அதற்கு முன்பு இருந்த நிதி நெருக்கடி 2009, இது போன்ற காலகட்டங்கள்ல பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஏற துவங்கும். இதர சந்தைகள், அதாவது பங்கு சந்தைகள் எல்லாமே வீழ்ச்சி அடைய துவங்கும். பட் கோவிடுக்கு பிறகு 2020க்கு பிறகு பார்க்கும்பொழுது தங்கத்தினுடைய விலை, பொருளாதாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டாலும், உலக பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் தங்கத்தினுடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது, அதனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது இன்று வரை ஏறுமுகமாகத்தான் இருக்கு. இல்லை, சமீபமாக இருந்தால், அதாவது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 58,000 அந்த அளவில் இருந்தது. இன்னைக்கு 90,000 தாண்டி இருக்கு. இப்போ சமீப காலமாக மிக அதிக வேகத்தில் உயரக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்குது. ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்டாக்னேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக ரைஸ் ஆக ஆரம்பித்து ரொம்ப பீக்குக்கு போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் சார்? அதனோட முக்கியமான காரணகர்த்தா ட்ரம்ப் தான். ட்ரம்ப்புடைய ட்ரம்ப் பதவியேற்றத்துக்கு பிறகு பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்றம் கண்டு கொண்டிருக்கு. இதற்கு காரணம் அவருடைய கொள்கைகள், அவருடைய ஒரு நிச்சயமற்ற, ஒரு நிரந்தரமற்ற, ஒரு ஸ்டேபிளான பாலிசிஸ் இல்லாதனால, அதாவது டாரிஃப்ஸ் அறிவிப்பது, திரும்ப பெறுவது, திரும்பியும் அறிவிப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் இருக்கும் பொழுது முதலீட்டாளர்களுக்கு இதன் மேல ஒரு நம்பிக்கை, அதாவது ஒட்டுமொத்த சந்தையின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு தங்கத்தின் மீதான கவனம் திரும்பும்.
இப்ப கடந்த சமீப காலமாக பார்க்கும்போது 3 தரப்பினர் வந்து தங்கத்தை, அதாவது எந்த ஒரு பொருளுடைய விலையுமே அடிப்படையான ஃபார்முலா வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்ளை அண்ட் டிமாண்டை வைத்து தான் வந்து ஒரு பொருளுடைய விலை ஏறுவதோ இறங்குவதோ இருக்கும். தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு அப்படின்னா இப்ப எல்லா தரப்பினரும் தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுல 3 முக்கியமான பிரிவினர் இருக்காங்க. ஒண்ணு வந்து உலக பெரும் முதலீட்டாளர்கள், அதாவது இது போன்ற பொருளாதார நெருக்கடி, ட்ரம்ப்புடைய பாலிசியினால ஏற்பட்ட அதிருப்தி, இது போன்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது எல்லோருமே பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிற அசெட்ஸ்ல இருந்து மூவ் பண்ணி தங்கத்துல முதலீடு செய்வது. இல்லை சார், இப்போ ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் தான் அதிகமாக வரி விதிக்கிறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடா எப்படி வந்து பல நாடுகளில் வரி விதிச்சிருக்காரு அவருடைய. அதாவது வரி விதிப்பது ஒண்ணு, ஸ்டேபிளா இருக்கிறது இன்னொன்று. அதாவது வரி விதிப்பு அப்படிங்கிறது ஸ்டேபிளா இல்லை, திரும்பி திரும்பி அதை அறிவிப்பது, திரும்ப பெறுவது, மீண்டும் அறிவிப்பது, இது போன்ற ஒரு 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 நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போது உலக பொருளாதாரத்துல ஒரு கேள்விக்குறி ஏற்படும். அதுவும் இல்லாம இப்ப அந்த வரி விதிப்பு அப்படிங்கறதுனால யுஎஸ்ல பெரும் நெருக்கடி, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலைவாசி அப்படிங்கிறது மெல்ல மெல்ல உயர தொடங்கி இருக்கு. ஏன்னா பல இறக்குமதிகள் அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. இல்ல இந்த 100% டாரிஃப் எல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது வால்மார்ட் போன்ற அந்த சூப்பர் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கு. அதனால பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உலகத்துல ஒரு குழப்பமான பொருளாதாரம் நீடித்து கொண்டிருக்கு. நான் முன்னாடி சொல்லாத கண்டினியூ பண்றேன். 3 முக்கியமான பிரிவினர் வந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு பெரும் முதலீட்டாளர்கள், இரண்டாவதாக மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல நாட்டு மத்திய வங்கிகளும் பெருமளவு தங்கத்தை வாங்கி ஸ்டாக் பைல் பண்ணி கொண்டிருப்பது அதனுடைய முக்கிய காரணம். மூன்றாவதாக சாமானியர்கள், அதாவது நம்ம சராசரி மக்களும் தொடர்ந்து தங்கத்தை, இந்தியாவை பொறுத்த அளவுல இந்தியா தான் உலகத்துல தங்கம் அதிகமாக வாங்கக்கூடிய நாடு அப்படின்னா இந்தியா தான். சைனாவையும் தாண்டி இந்தியா முன்னேறி விட்டது. அதிக பயன்பாடு, அதிக கன்சம்ஷன் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியா தான். இங்க இருக்கக்கூடிய அந்த வாங்கும் திறன், அதாவது தலைமுறையாக இன்னும் நீடித்து கொண்டிருக்கு. தங்கத்தின் மீதான மோகம் அப்படிங்கிறது இன்னும் சற்று கூட குறையவில்லை, தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருக்கு. முதலீட்டு சூழல் பொறுத்த அளவுல பல மாற்று வழிகள், அதாவது தங்கத்தை நேரடியாக வாங்காம பேப்பர் கோல்டு, இது போன்ற இடிஎஃப் போன்ற முதலீடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் தங்கத்தை பிசிக்கலாக, அதாவது அவர்கள் கையில் எடுத்து பார்க்கக்கூடிய தங்கத்தை தான் இந்தியர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த ட்ரெண்ட் தெரியுது. அதனால இந்த 3 பிரிவினரும் அதிகப்படியாக வாங்கி குமிப்பதனால் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது, அந்த டிமாண்ட் உயர்ந்து கொண்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு 3 விஷயங்கள். ஒண்ணு, நம்ம முழுக்க இறக்குமதி பண்றதுனால அதனுடைய அந்த காஸ்ட். இல்ல ஒரே ஒரு சின்ன கேள்வி சார், இறக்குமதி பண்றதுனால காஸ்ட்ன்றீங்க. இப்போ வந்து ஓர்ல இருந்து நம்ம எடுக்கும்போது அதுக்கான அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்றாங்க இல்லையா சார்? இப்போ கிடைச்சாலே நமக்கு வந்து நிலத்துல நம்மளே எடுத்தாலுமே கூட, இப்போ கேஜிஎஃப்லேருந்து எடுத்தாலுமே கூட அந்த ஓர்லேருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸிங் சார்ஜஸே ரொம்ப அதிகமாக வரும்ன்றாங்களே சார்? இல்ல அதாவது உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வேற. இன்னும் அது அந்த கோளாறுக்கு பிறகு அதான் இப்பதான் சமீபத்துலதான் ஏதோ ஒரு இடத்துல கோல்ட் டெபாசிட்ஸ் இருக்கிற மாதிரி ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்டு எடுத்திருக்காங்க. இன்னும் அது அதனுடைய உண்மை நிலை தெரியல. இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது இருந்ததுன்னா, அதாவது இப்ப தங்கத்தை பொறுத்த அளவுல நம்ம அதிகப்படியாக இறக்குமதி பண்றது அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ வந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி தான் ஆகணும். எந்த விலை கொடுத்தாலும் வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அதன் மேல் சுருண்டு கொண்டிருக்கு. நமக்கு தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு பெட்ரோல் டீசல் தேவை, தொழில் நிறுவனங்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவை இருக்கும். அதனால அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. வேற தங்கத்தை பொறுத்த அளவுல பல ஆண்டுகளாக பேசி வருவது என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக நம்ம இறக்குமதி பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு உகந்த சூழலாக இருக்காது. நம்ம இறக்குமதி வரி போட்டதற்கு பின்பும் அதனுடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் தனியாமல் இருந்து கொண்டுதான், அதே நிலையில இருந்து கொண்டுதான் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதற்கு உண்டான காஸ்ட் இருக்கும். அதாவது ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகும்போது அதிகமான விலை கொடுக்கணும், இம்போர்ட் டியூட்டி அதிகமான விலை, அண்ட் கூடுதலாக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்துடைய விலை ஏறும்போது 3 விஷயங்களும் சேர்ந்து நமக்கு இந்தியாவில் அதிகமான, அதாவது சர்வதேச சந்தையை காட்டிலும் இந்தியாவில் அதிகமான தங்கத்தினுடைய விலை அதிகமாக. கண்டிப்பாக சார், தொடர்ந்து அடுத்த சுற்றுல பேசலாம் சார். ராகவன் சார்,
உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து இஸ்ரேல் காசா வாராக இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யா வார், இந்த மாதிரியான வார் வந்து ஒரு ஒரு போர் சூழல் நிலவுவதால் வந்து தங்கம் விலை அதிகமாகுதா, இல்லை இது வேறு ஏதாவது ஒரு ஒரு மாஃபியாவுடைய ஒரு வேலையாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அப்படி இல்லை. நம்ம நண்பர் கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை, உலக அளவில் பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற நிலை முதல் காரணம். அடுத்து வந்து ட்ரம்போட வர்த்தக போர். இன்னைக்கு 25% வரி விதிக்கிறாரு, உடனே அதை வாபஸ் வாங்குறாரு, உடனே அடுத்த நாள் வந்து 50%ங்கிறாரு, ஒரு 10 நாள் கழிச்சு அதை எடுத்துட்டு 100% என்னென்னமோ பண்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அமெரிக்காலேயே வந்து டாலர் விலை கொஞ்சம் வீழ்ச்சியா இருக்கு. அந்த செனட் சபையில வந்து ட்ரம்போட நிர்வாகம் நிதி மசோதாக்கு வந்து ஒப்புதல் கிடைக்காம ஒரு நிர்வாகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு நிலைமை சென்று விட்டது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பணவீக்கம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப காசா இஸ்ரேல் போர், அந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 3 ஆண்டுகளாக போர் நடந்து வருது. ஐரோப்பாலையும் ஒரு சிறப்பற்ற தன்மை. சமீபத்தில் கூட பிரான்ஸ்ல பொருளாதார குழப்பம் ஏற்பட்டு அந்த பிரதமர் வந்து பதவி விலகிட்டாரு. உடனடியாக தேர்தல் நடத்தணும் கூட கோரிக்கை வச்சிருக்காரு. இப்படி ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையில பொருளாதாரம் செல்வதால் சர்வதேச அளவிலான தொழில் முதலீட்டாளர்கள் வந்து இப்ப தங்கள் கவனத்தை தங்கத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள். இரண்டாவது, பங்குச்சந்தை முதலீடுகள் வந்து எதிர்பார்த்த ஒரு வருவாயை கொடுக்கவில்லை சமீப நாட்களாக. அது ஒரு காரணம். பணவீக்கம். அடுத்து வந்து வட்டி, அதாவது வைப்பு நிதிகளுக்கான வட்டி ஒன்றும் பெருசா அறிக்கையில குறைச்சிக்கிட்டே வராங்க கவர்மெண்ட். அதனால எல்லாரும் வங்கியில பணம் போட்டு வைக்கிறத விட தங்கத்தை வாங்கி லாக்கர்ல வச்சா பின்னாடி பயனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்துல உயர்றதுக்கு காரணம். உதாரணமா ஏழைகளுக்கு எட்டாக்கணின்னு சொன்னோம் நம்ம. ஆனா ஏழைகளுக்கு என்றுமே தங்கம் எட்டாக்கணி தான். தங்கம் 10 ரூபா வித்தப்போ கூட நம்ம ஏழைகளால வாங்க முடியல. இப்ப ஓரளவுக்கு வாங்க முடியுங்கிறவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ், இல்ல மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ல கூட இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல ஒரு திருமணம் அப்படின்னா சாதாரணமா ஒரு 15 பவுன் நகை போட்டு திருமணம் நடத்துறவங்க இன்னைக்கு அதே நிலைமையில பண்ணணும்னா 15 லட்சம் ரூபா தங்கத்துக்கு மட்டும் வைக்கணும். அதனால இப்ப அவங்களே கூட என்ன யோசிப்பாங்கன்னா, எங்களால 15 பவுன் போட முடியாது, 7 பவுன் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்கு. அதாவது சொல்லப்போனா கடந்த 8 மாசங்கள்ல 50% விலை உயர்வு. இப்ப 2024ல 27% உயர்ந்திருந்த தங்கத்தின் விலை நடப்பு ஆண்டில் வந்து 53% உயர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 8 மாதங்கள்ல 31,800 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. கிடுகிடுகிடு. இது காரணம் என்னன்னாக்க, ஒண்ணு அமெரிக்க உலக அளவில் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, ட்ரம்போட செயல்பாடுகள், அதுக்கு ஒரு பங்குச்சந்தையில எதிர்பார்த்த இது கிடைக்காதது. அடுத்து வந்து இந்த உலக நாடுகள்ல வந்து பலவற்றில் பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லை. அதனால்தான் இந்த இப்படி இருக்கிறதுனாலேயே வந்து தங்கத்தின் விலை அதிகரிச்சுட்டே போகுது. இருப்பினும் இன்னொரு காரணம் என்னன்னா, எவ்வளவுதான் விலை அதிகரிச்சுட்டு போனாலும் நம் நாட்டு பெண்களுக்கு தங்கத்தின் மீதான மோகம் குறையவில்லை. என்ன விலையா இருந்தாலும் அதை வந்து கியூல நின்று வாங்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஒண்ணு. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விட்டுட்டேன். இந்த தங்க பத்திரத்துல முதலீடு பண்றாங்க தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள், ஓரளவுக்கு வசதியானவர்கள். அதுல வந்து சமீப காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அந்த ரிட்டர்ன் கிடைச்சதுனால அவங்க அதுலயே முதலீட கவனம் செலுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் குறைஞ்சு பணவீக்கம் ஓரளவு கட்டுப்பட்டு டாலர் விலை வந்து உயர்ந்து பொருளாதாரம் வந்து சீரடைந்தாதான் இந்த விலை குறையத்துக்கு ஒரு வழி ஏற்படும். ஓகே சார், அடுத்த சுற்றில் நம்ம என்ன விரிவாக பேசுவோம். திரு பாபு பரமேஸ்வரன் சார், அதாவது
பொதுவாக இப்போ ரெண்டு பேருமே பொருளாதார நிபுணரும் சரி பத்திரிகையாளரும் சொன்ன கருத்துப்படி நீங்கள் பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு கூட பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சூழல் ஏற்பட்டு அது நிறுத்தப்படும் போது ட்ரம்ப் தான் நான் தான் வந்து அதை நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு உரிமை கொண்டாடினார். இப்போ மோடி அவர் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் அது மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்குமான ஒரு சின்ன ஒரு போர்கள் என்ன சொல்கிறது ஒரு பொருளாதார வர்த்தக போர் மாதிரி சூழல் மூண்டது. அதன் பிறகு வரியேற்றங்கள் நிகழ்ந்தது. ஸோ இதுக்கு வந்து மோடி அவர்களுடைய நமது பாஜக அல்லது மோடி அவர்களும் ஒரு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா இயல்பாகவே? இல்லை, இது மோடிஜி காரணம்ங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பொருளாதார நிபுணர்கள் ராகவன் சாரும் கோபாலகிருஷ்ணன் சாரும் சொன்ன மாதிரி உலகம் முழுவதுமே ஒரு மந்தத்தன்மை இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு. திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறத கேட்கல, நான் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இன்றைக்கி நான் சொன்னதை கேட்டால் உனக்கு வரி கம்மி, இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு நான் 50% ஆக்குவேன், 100% ஆக்குவேன். அப்போது அமெரிக்காவோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிகார தோரணையை மோடிஜி மட்டும்தான் இன்றைக்கி வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காருன்னு விஸ்வகுருங்கும்போது ஒரு உக்ரைன் ரஷ்யா வாரம் நான் நிப்பாட்ட முடியும் அப்படின்னு பேசும்போது ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நான் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தும் நம்ம கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. இல்லை, இப்போது இது நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தான் பெகல்காம் பிரச்சனைக்கு ஒரு வார் வரும்போதே பொருளாதாரம் பாதிக்கப்படுமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தது. நம்மளே அதை பற்றி விவாதம் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். இப்போ இன்றைக்கி இந்தியாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோலார் தங்க வயலுக்கு பிறகு எங்கேயுமே நம்ம தங்கம் கண்டெடுக்கப்படல. இப்போ தான் யூபியில் வந்து சோன்பத்ராங்கிற இடத்துல அது கண்டெடுக்கிறதான்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. ஒரு முன்னாடி உள்ள வரலாறுகளை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1964 தங்கத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 63 ரூபா இருந்துச்சு. அப்புறம் 70களில் பார்த்தீங்கன்னா ஒரு 184 ரூபாய்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த விலையேற்றங்கிறது அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் 2010க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2015 ஒரு மாபெரும் விலை மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் வருஷம் விலையேறதுங்கிறது தரவுகள் மூலமாக நமக்கு தெரியுது. குறிப்பாக 2024லேருந்து இன்னைக்கு 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் ஒரு ரேஞ்சு போயிருக்குது. இதுக்கு வந்து பல காரணிகள் இருக்குது. ஏன்னா முதலீடு அப்படிங்கும்போது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரியான இதில் மக்கள் வந்து அதிக முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கமாடிட்டிஸில் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொருளாதார நிபுணர்கள் சொன்ன மாதிரி உலக வர்த்தகமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது கமாடிட்டிஸில் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குருடாயில் பண்ணுறதோ மற்ற பொருட்களில் பண்ணும்போது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்து டெய்லி ட்ரேடிங்லேயே அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இதை நம்பி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு முதலீட்டாளர்களும் சரி பொதுமக்களும் சரி வராங்க. பொதுமக்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, எந்த நேரமும் அவருடைய அவசர தேவைகளுக்கு 75% பணம் வீட்டில் இருக்கிற மாதிரி டக்குன்னு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பேங்க் வங்கியிலையோ எங்கேயோ வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் உடனே கிடைக்கும். அது போக தமிழ்நாடு பொதுவாக இந்தியாவில் வந்து நகை ஆபரணங்கள் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு அதிகம். அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷனே எப்படி இருக்குன்னா காது தோடு போடணும், செயின் போடணும், வளையல் போடணும், மோதிரம் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எந்த விழாவாக இருந்தாலும் மக்கள் வந்து தங்கத்தின் மூலமாக தான் தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டையை உறுதிப்படுத்துவாங்க. உறவு முறைகளுக்குள்ளே அந்த தங்கத்தை வச்சு தான் இது. அப்புறம் நம்ம சமூக அந்தஸ்துமே எப்படி இருக்கு. வடக்க இருக்கிறவங்க பெருசாக தங்கம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு இருக்குது. இப்போ தெற்க உள்ளவங்க இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தங்கம் யூஸ் பண்ணுவாங்க. தென்னிந்தியா குறிப்பாக தென் மாவட்டங்கள் இந்த மாதிரி வரும்போது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு டைலாக் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இந்த மாதிரி வெள்ளி விலையில பெரிய மாற்றம் இல்லை, அந்த தங்கம் வந்து வெள்ளியுமே ஈக்குவலண்டா வந்துருச்சு. கிட்டத்தட்ட பயங்கர ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது இப்போ வெள்ளி. அது போக முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா 10 to 12% இருந்தது. இப்போ தங்கத்தோடைய அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது. அப்போ இது ஒரு காரணமாகவும் இருக்குது. இன்னொன்று, ஒரு புதிதாக கிளப்பப்பட்ட குறைந்த ஒரு 10-15 நாளாக இந்த நீங்கள் வந்து அட்சய திருதியை அந்த மாதிரியான சில விழாக்கள், ஆடி மாத தள்ளுபடி மாதிரி அட்சய திருதிங்கும்போது மக்கள் மேலே ஒரு சுமையை அதாவது சுமத்துறாங்களோங்கிற ஒரு இதுவும் இருக்குது. தங்கம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தெய்வீகத்தன்மையோடைய சென்டிமெண்ட்டாகவும் அதை வச்சிருக்கிறாங்க. வைக்கிறது கூட வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் பார்த்து வைப்பாங்க. மேலும் ஆபரண தங்கம் வந்து டிசைனை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக சார். இப்போ தீபாவளி பரிசுன்னு சொல்லி ஜிஎஸ்டி வந்து அது மாதிரியான விஷயங்கள் விற்பனை நடக்குது. இப்போ சலுகை கொடுத்தாங்க. ஆனால் தங்கம் விலை வந்து அதுக்கு மேலே பல மடங்கு ஏறி மக்களுக்கு ஒரு துன்பத்தை தானே கொடுக்குது. தீபாவளி பரிசா இல்லையா? இப்போ அப்படி பார்த்தா தங்கக்கடையில் கூட்டமே இருக்கக்கூடாது. ஒரு விலையேற்றம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நகைக்கடையில் கூட்டமே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு மேலே அப்பர் மிடில் கிளாஸும் ஹையர் கிளாஸும் தான் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விளம்பரமே இப்படி தங்கம் வாங்குங்க, அடமானம் வைங்க, அதை திரும்பி விற்கிறதுக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. தங்கத்தை நீங்கள் வீட்டில் வச்சுங்கன்னு எந்த விளம்பரமே வர்றதில்லை.
எடுத்து பார்த்தீங்கன்னாலே அப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து 2000 கம்மி, இந்த நகைக்கடையை திறந்தாங்கன்னா 5000 கம்மிங்கிறாங்க. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது தங்கத்தை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பட் தங்கத்தை பாதுகாக்க வேண்டும், நம்மகிட்ட இருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை வாங்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஒரு 4 வளையல் இருக்குது, 2 மோதிரம் இருக்குன்னு சொன்னால் இது போதும். ஆனால் அதை மாற்ற வேண்டுங்கிற எண்ணமும் ஃபேஷன் டிசைனாக கொண்டு போகும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு மாறுதல் வேண்டும், புதுசு புதுசாக டிசைன்ஸ் வருது அப்படிங்கும்போது பெண்களை ஈர்க்கிறதுக்குன்னே அதை பாடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விலையேற்றமும் அப்போ டிமாண்ட் இன் சப்ளைன்னு வருது. நம்ம தயாரிக்கவே முடியல, நமக்கு இங்கே சோர்ஸ் இல்லை. அப்போது இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நிச்சயமாக ஒரு நடுத்தர மக்களை மிக மிக அதிக அளவில் பண்ணியிருக்குது. வீட்டு விசேஷங்களுக்கோ மற்ற காரியங்களுக்கு தங்கத்தை வந்து இனிமேல் பேப்பரில் தான் எழுதி கொடுக்கணுங்கிற மாதிரி நிலைமை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். திரு அழகர் செந்தில் சார், இப்போ வந்து பத்திரிகையாளருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, பொருளாதார நிபுணர், சமூக ஆர்வலர் பார்த்தோம், நீங்களும் மக்களோட அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கீங்க. குறிப்பாக வந்து செய்கூலி சேதாரம் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. அதோடு இந்த தங்கம் விலையும் மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை, பொதுமக்கள் பார்வையில்? விலையேறும் தங்கம், மக்கள் வாழ்க்கையில் தங்கம் ஓர் அங்கம். இப்படி ஏறினால் தங்க விற்பனையில் ஏற்படும் பங்கம். இதற்கு முடிவெடுக்க வேண்டும் நகை விற்பனை சங்கம் என்ற என் மொழியோடு பொதுமக்கள் சார்பாக என்னென்ன பேசணும் அப்படின்றது ஒரு லேமேனாக, இப்போ இவங்க எல்லாமே டெக்னிக்கல் ஜாகன்ஸில் பேசினாங்க, ஒரு பொருளாதார நிபுணர் பேசினாங்க. சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் புரியாது. எப்படி ரகுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி. இதில் வந்து என்ன மெயினாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவங்க சொன்ன பாயிண்ட்ஸில் பார்க்கும்போது, எஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்கனாமிக் கண்டிஷன்ஸு, சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸு, கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸு, கரன்சியோடது, இன்டர்நேஷ்னல் ஸ்பாட் ப்ரைஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர். லோக்கல் ஃபேக்டர்னா இம்போர்ட்டிங் டியூட்டிஸு, டேக்ஸஸு, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் மெயினாக வெட்டிங்ஸு, இதெல்லாம் லோக்கல் ஃபேக்டர்ஸு. அது போக நடுவில் ஸ்கேம். 1999 மோனிகா கபூர்னு ஒரு அம்மா பண்ண அநியாயம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுறாங்க டெல்லியில் வச்சு. அப்போ 25 வருஷமாக அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாதா? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு உளவுத்துறையோ இல்லை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளோ வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கான்றது நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு ஆள் பண்ண வேலையை அப்படின்னா 1999 பண்ண அநியாயம் கிட்டத்தட்ட அந்த ஸ்கேமை வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? தங்க இறக்குமதியில் மோசடி 25 ஆண்டுகளாக ஆட்டம் போட்டுருக்காங்க. அப்போ 25 நாள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு ஆள்? இன்னும் எத்தனை நாள் பிடிபடாமல் இருப்பாங்க? அப்போ புகார்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபைல் பண்ணி அப்புறமா 2024 இப்போ 24 ஜூலையில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் வர வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ வருஷமாக யார் பண்ணுற அந்த ஸ்கேம் நடுவில் நீங்கள் சொன்னால் அந்த செய்கூலி சேதாரத்தில், செய்கூலிக்கு ஒரு சேதாரத்துக்கு ஒரு ரேட்டுனா அது ஏன் டிரான்ஸ்பரன்சி வரமாட்டேங்குது? இப்போ யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? எல்லாருக்கும் கேள்வி கேட்குறோம். என்னென்னா இந்த ரேட்ஸ் பாருங்கள், தங்க ரேட்ஸை நடுவில் 1-2 வருஷம் தான் சொன்னாங்க. நான் 2000 சொல்கிறேன். 10 கிராம் கோல்டோட ரேட்டு 24 கேரட்டு 4400 ரூபா 2000. 2005 பார்த்தீங்கன்னா 7000 தான். ஓரளவு கரெக்ட். ஏன்னா 3 months ஒன்ஸு 4 months ஒன்ஸ் தான் ரேட்டு ஏறும். இப்போ டெய்லி ரேட் ஏறுது. இதெல்லாம் ரொம்ப அநியாயமான விஷயம். என்னென்னா 2010 4400, 2005 7000, 2010 20000, 2015 24000, 2020 அந்த கொரோனா அந்த பீரியடுக்கு அது வரதுக்கு முன்னாடி 50000 வந்து அடுத்த வாட்டி என்னன்னா 10 அந்த 20க்கு அப்புறம் 21 48000, ஒரு 2000 கம்மியாச்சு. திருப்பி 22 55000 ஆச்சு. 23 63000. ஒரு வருஷத்தில் பாருங்கள். 24 78000, 25 பிப்ரவரியில் 85, 25 மார்ச்சில் 87, 25 ஏப்ரலில் 1,02,000, 20 ஆகஸ்ட்டில் வந்து 1,05,000, இப்போ செப்டம்பரில் 1,17,000. இது எந்த வகையில் நியாயம்? இதை வந்து என்னென்னா ஒரு லேமான சொல்கிறேன்னா நான் சொல்ல வேண்டியதுன்னா, அதிகாரிகள் செய்வான்னு நம்பாதீங்க மக்களே, அரசியல்வாதிகள் செய்வான்னு நம்பாதீங்க. கேட்டால் டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த டெக்னிக்கல் வார்த்தைலாம் பூசி நம்மளுக்கு எடுத்து போச்சு. ட்ரம்ப் பண்ணார், அவர் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி இருக்குது. மக்கள் நினச்சா பண்ணலாம். நான் ஒரு சாதாரண மனிதனாக சொல்கிறேன். 1 வருஷம் கோல்டு வாங்குறீங்க, ஒரே ஒரு வருஷம் இருக்கிற கோல்டை வச்சு நம்ம இந்த வருஷம் பண்ணால் போதும். இல்லையா, ரொம்ப தேவையில்லாமல் வாங்காதீங்க. ஏன்னா கிஃப்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு கிஃப்ட் அந்த கோல்டை மட்டும் ஒரு வருஷம் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக சுருங்கும். எதுக்கு போய் நம்ம யாரையாவது கேட்கணும்? எரியுறது எடுக்கிறா ஆட்டோமேட்டிக்காக கொதிக்கிறது அடங்க போகுது. இதை யாரும் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து கெத்துக்கு வாங்கணும்னு நிறைய பேர் நீங்கள் வாங்கி தான் இந்த மாதிரி ரேட்டை வந்துடுச்சு. 1. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸு சென்னை கஸ்டம் சேர்ந்து கிட்டத்தட்ட 941 கோடி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய, அதாவது இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்ஸாக வெளியில் பெரிய பெரிய மீடியாஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் வெறும் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் மட்டும் இருக்கே தவிர நாமளே இதை வந்து பப்ளிக்கில் பப்ளிசைஸ் பண்ண தான் முடியும். 1. நிறையா நடிகர்கள்லாம் வந்து நிறையா இதுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. விளம்பரம் பண்ணும்போது திருப்பி சொல்கிறேன், இந்த லாட்ரி மாதிரி இந்த தங்கமும் சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட ஜெனியூன்னஸ் இருக்கணும். ஒரு பெரிய பேர் போன ஒரு நடிகரோட பிள்ளையே ஒரு நடிகர், அவரெல்லாம் ஒரு கவரிங் வந்து பண்ணார் கோல்டுக்கு.
அது எவ்வளவு ஊழல் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ இதெல்லாம் யார் எடுத்துப்பா? அந்த மக்கள் நஷ்டத்தை இவங்க எடுத்துப்பாங்க. தங்கம்ன்றது ஒரு அவசரத்துக்கு கூட நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் அதுவே வந்து பாத்தீங்கன்னா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது வாங்க வேண்டாம்னு சொல்ல சார், வாங்க முடியாத அளவுக்கு போகும்போது வாங்காம ஒரு வருஷம் இருக்குன்னு நான் சொல்றேன். புரியுது. லைஃப் லாங் வாங்க வேண்டாம்னு சொல்லல. அந்த ஒரு வருஷம் அவங்க இவங்கலாம் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா மக்கள் வழி 1 லட்சம். இப்போ என்ன சொல்றாரு ஏழைங்கன்றாங்கல்ல, அந்த ஏழை மாறிடுச்சு. டிவியே இல்லாதவங்க, ஃப்ரிட்ஜே இல்லாதவங்களாம் இருந்தாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு எல்லா வீட்லையும் டிவி, ஃப்ரிட்ஜு, 2 வீலர் ஓரளவு இருக்குது. ஸோ அந்த வகையில் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு தங்கம் போடணும், கவரிங் போட்ட இதெல்லாம் போயிட்டு கவரிங் கண்டுபிடிச்சிடுவாங்க, தங்கம் போடணும். ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சுத்தமாக வாங்க வேணாம்னு சொல்ல, ஐம் நாட் அகைன்ஸ்ட் பர்ச்சேஸ். அக்ஷய திருதிக்கு வாங்குன்றாங்க, அக்ஷய திருதி கோல்டு வாங்குன்றாங்க. ஏன் உப்பு வாங்கக்கூடாதா? உப்பு வாங்கினாலும் உப்பு வாங்கினா தான் கோல்டு, அது உப்புன்ற ஒரு கோல்டு தான். சரி, அக்ஷய திருதி கோல்டு வாங்குறீங்களே, அப்போ ஏன் நகை கடையில் விற்கிறீங்க கோல்டு? அப்போ நீங்களும் வாங்கணும்ல. நீங்கள் மட்டும் விற்றா நீங்கள் தான் பணக்கார ஆகிறீங்க, வாங்குறவங்க இன்னும் ஏழை தானே இருக்கிறான். அவங்க ஹோல்சேலாக வாங்கி தானே வைக்கிறாங்க. ஹோல்சேலாக வாங்குறாங்க சார். விற்றவங்க நீ வாங்குறல்ல, நீ எங்கே வாங்கினா அது முன்னாடி வாங்குற அக்ஷய திருதி அன்னைக்கு நீ போய் வாங்கல, அன்னைக்கு வாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தானே வாங்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீ ஏன் விற்கிறீங்க? அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வெளியே போகலாமா? அன்றைக்கி ஏன் நீங்கள் விற்கிறீங்க? மக்கள் இன்னும் எத்தனை வாட்டி முட்டாளாக வைக்குவீங்க நீங்களா? இன்னும் நான் திருப்பி சொல்கிறேன், அக்ஷய திருதிக்கு போய் ஒரு கோல்டாக வாங்கிடலாம். தயவுசெய்து அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துங்க. அக்ஷய திருதிக்கு உப்பு கூட நீங்கள் வாங்கலாம், உப்பு வாங்குங்க, புடவை வாங்குங்க, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வாங்கலே தவிர இந்த கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறத நீங்கள் முதல்ல நிறுத்துங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரே விஷயம், இந்த ஒரு வருஷம் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ கடன் இறங்குது மட்டும் பாருங்கள். இது வந்து யாரும் பண்ணுறதில்லை. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோ அந்த பப்ளிக்கோட சேஃப்டி மெஷர்ஸை என்ஷூர் பண்ணுறதில்லை. சேஃப்டி மெஷர் இவங்க என்ன இது ஜென்யூனாக வாங்குறாங்களா? இதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணுறோம்ல, எத்தனை கோல்டு அவேர்னஸ் பார்த்துருக்கீங்க மக்கள்? BIS அதெல்லாம் சொல்கிறாங்களா சார்? சொல்கிறாங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கல்ல, ஒரு ஸ்கூலில் போய் அவேர்னஸ் பண்ணுறீங்கல்ல, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அசோசியேஷனோ இல்லை ஒரு இடத்துலையோ தங்க வாங்குற இடத்துல அந்த டிரான்ஸ்பரன்சி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி இந்த விஷயம் தான், இந்த இடத்துல இந்த புகார் தான், இதை போய் இந்த புகார் தானே இந்த இடத்துல அனுப்புங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போனால் ட்ரக் இன்ஸ்பெக்டர் நம்பர் போடணும், அது கிடையாது. ஒரு கோல்டான கோல்டு எங்கெல்லாம் வந்து விற்பனை அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த புகார்தாரர் என்னே கிடையாது. சும்மா பேருக்கு மட்டும் எங்கேயாவது இடத்துல வந்து ஒரு நம்பரை போட்டு வச்சுட்டு நான் புகார் கொடுக்கணும், எந்த இடத்துல புகார் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜுவல் வாங்குறீங்க, ஜுவல்லை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மக்களுக்கு, நீங்க எப்படி அதை ஜென்யூன் ஜுவல்னு புரிஞ்சுக்க முடியும்? BIS 916 ஹால்மார்க் கவர்மெண்ட் எனக்கு BIS என்னன்னு தெரியாது சார், ஹால்மார்க்னா என்னன்னு தெரியாது சார், 916 என்னன்னு தெரியாது சார். நான் ஒரு அப்ராணி சார். அவன் விக்ரமன் வந்து செம்பு கம்பி வச்சு நம்ம எவ்வளவு டிவில நியூஸ் பார்த்தோம், உள்ள ஏமாத்தி விக்கிறாங்கல்ல, எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லைல்ல. இதெல்லாம் யார் சார் பாக்குறது? அவன் ஜென்யூனா அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லது பண்ணணும், அந்த பொண்ணுக்கு போட்டு அனுப்பணும் தானே போட்டு அனுப்புறான். அப்ப எத்தனை குடும்பத்துல வந்து அந்த மாதிரி ஏமாத்தின்னு சொல்லி டைவர்ஸ் ஆகுது. இதெல்லாம் அந்த தங்க கடைக்காரங்களாம் வந்து நகை கடைக்காரங்களாம் வந்து அந்த காம்பன்சேட் பண்ணுவாங்க அந்த குடும்பத்துக்கு. இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டில யார் கண்ட்ரோல் பண்ண போறது? இல்லை, இப்போ இன்னொரு சின்ன கேள்வி நான் ஏற்கனவே வச்சிருந்தேன். இல்லை, இது வந்து இந்த விளையாட்டுகளை கண்ட்ரோல் பண்றது வேற ஏதாவது மாஃபியாவா? இப்போ பல இதில் நம்ம மாஃபியாஸ் பற்றி பேசுகிறோம். மாஃபியானுவாங்க, இலுமினாட்டினுவாங்க. இப்போ IBJN இந்தியன் பில்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், லண்டன் பில்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், அந்த டாப் 10 கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து யார் வாங்குறாங்க விற்கிறாங்க பேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 10 பேர் வாங்குற வைக்கிறவங்க பேஸ் பண்ணினா நான் என்ன சொல்றேன்னா, அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ண கூடாது, நம்ம தான் கண்ட்ரோல். யார் தேவையோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி நான் சொன்ன ரிக்வஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு தங்கத்தில் தாலி வாங்கி கல்யாணம் பண்ணணும், வாங்கிக்கோ. என் பொண்ணுக்கு நான் 40 சவரன்ல தங்கம் வாங்குறேன்னா வாங்காதேன்றாங்க. இந்த ஒரு வருஷம் தான் கேட்குறேன் நான் திருப்பி ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். நான் மக்கள் கொஞ்சோண்டு இறங்கி வாங்க, செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படி நடக்குது மட்டும் பாருங்க. இது அந்த விஷயத்தை மட்டும் யாரும் பண்றதில்லை. ஒன்று சொன்ன மாதிரி எவ்ரி 3 months பாருங்க. இப்போ எவ்ரி 1 டேல அந்த மார்னிங்லேயே வந்து 100 ரூபாய் 2 ட்ரிப் ஏறி இருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் யார் மக்கள் கொண்டு வரணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரணும். இது வந்து இதான் விஷயம்னு சொல்லணும். எனக்கு தெரியாது, நான் ஓரளவு தான் படிச்சிருக்கேன், எனக்கே தெரியாத போது இன்னும் கீழே இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? பொதுமக்கள் உரிமையோட தலைவர் எனக்கே தெரியல, அப்போ அடுத்த கட்டவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மக்கள் எப்படி ஜென்யூனா நான் வாங்குறோம்னு நினைப்போம். இது ஏன் விழிப்புணர்வு பண்ண மாட்டாங்க? அப்போ எல்லாம் கூட்டுக்கொள்ளையா? கார்பரேட்டோட எல்லாத்துலேயுமே டைப்பா? ஓகே, இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்றதையும் யாரெல்லாம் தங்க நகை வந்து தப்பாக வைத்தாங்களோ அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும். சும்மா 2 மாதம் டெம்பர் எல்லாம் கூடாது. இதை கேன்சல் பண்ணி இவங்க வந்து தவறானவர்கள் சொல்லி மக்களுக்கு இதை இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல வாங்காதீங்க, எங்கே தேவையான வாங்க. வீட்டில் இருக்க மூத்த உறுப்பினர்கள் சொல்லுங்க, அம்மா இது வேணாம்மா, அவன் சொல்கிறது ஒரு நியாயம் தான்மா, இது இந்த வாட்டி வேணாமா, கட் பண்ணுவோமான்னு சொன்னாதான் மட்டும்தான் முடியுமே தவிர மக்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் மக்கள் நமக்கு என்ன ஒதுங்கி போகும்போது நியாயமாக பார்த்தா இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இருமல் மருந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தங்கம் வரைக்கும் எதில் எந்த ஜென்யூனிட்டி பற்றி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அரசியல்வாதிகள் இருந்தால் இது சாத்தியம், அரசியல் வியாதிகள் இருந்தால் சாத்தியம் இல்லை. அதிகாரிகள் இருந்தால் சாத்தியம், சதிகாரிகள் இருந்தால் சாத்தியம் இல்லை. ஊடகங்கள் இருந்தால் சாத்தியம், நாடகங்கள் இருந்தால் சாத்தியம் இல்லை. மக்களாகத்தான் கருதப்படுவர். கண்டிப்பா சார். கோபாலகிருஷ்ணன் சார்,
அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் டைமண்டோ அல்லது சில்வர் இதுவுமே வந்து ஒரு விலையேற்றங்கள் இருக்குது. ஆனால் அதில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. பிளாட்டினம் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா? ஒரு பொருளாதார நிபுணராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல சில்வருடைய ஏற்றம் வந்து இப்ப கோல்டு ஏறிக்கொண்டிருப்பதனால முதலீட்டாளர்கள் மாற்று வழியாக சில்வர் போன்ற கமாடிட்டிஸ்ல முதலீடு பண்றாங்க. ம் 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 தங்கத்திற்கு தான் என்னைக்குமே மோகம் அதிகம். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகளாவிய அந்த ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது பிளாட்டினம் எல்லாம் இருந்தாலும் ம் 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 தங்கத்திற்கு உண்டான அந்த மெட்டல், அந்த எல்லோ மெட்டலுக்கு உண்டான அந்த மோகம் வந்து இன்னும் குறையல. ஓகே. ஸோ அதை வந்து மாற்றவும் முடியாது. அதாவது சில்வர் வந்து சில்வரோ பிளாட்டினமோ வேற உயர் ரக மெட்டல்ஸ் இருந்தாலும் அந்த லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து தங்கத்திற்கு மாற்று இன்னும் இல்லாத காரணத்தினால்தான் தங்கத்துடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் வந்து தொடர்ந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து அது குறையறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதாவது நம்ம பல விஷயங்கள் அதாவது அந்த சமூக மாற்றம், அந்த ஜெனரேஷனல் சேஞ்ச், அதாவது தலைமுறைகள் வந்து வெவ்வேறு விஷயங்கள்ல மாறினாலும் தங்கத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. தங்கத்தினுடைய மோகம்ங்கிறது இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஓகே. பல இப்போ குடும்பங்கள் டைமண்ட் வந்து அதோட காஸ்ட்லியஸ்ட் ஒன்று அப்படின்னு சொன்னாலுமே கூட, ஆனால் அதில் மக்கள் அதிக அளவுக்கு ரொம்ப போகாமல் இருக்கிறது, எளிய மக்கள் போகாமல் இருக்க முக்கிய காரணம் இல்லை இந்த அடகு வைக்க முடியாது அந்த மாதிரியான ரீசன்ஸ் எதனால இருக்குமா சார்? அந்த மாதிரியான காரணங்களால அவங்க போகாமல் இருக்கு. அந்த மெட்டல் வேல்யூங்கிறதுனால தான் அந்த அளவுக்கு டிமாண்ட். இப்போ டைமண்டா இருக்கட்டும் இல்ல சில்வர் போன்ற விஷயங்கள்லாம் ஏறி கொண்டு தான் இருந்தாலும் இது வந்து அந்த மெட்டல் வேல்யூ அப்படிங்கிறது அந்த எல்லோ மெட்டலுக்கு மட்டும்தான் அந்த மோகம் இருக்கு. அதுதான் வந்து இன்னும் வேல்யூவா இருக்கு. ஓகே. அதனாலதான் இன்னும் அந்த அடகு வைக்கும் பொழுதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய கோல்டு லோன் செக்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது மிகப்பெரிய சந்தையா மாறிவிட்டது. அதை தங்கத்தை அடமானம் வைத்து பணம் பெறுவது அப்படிங்கிறது. அதனால அந்த மெட்டலுடைய நேச்சர் தான், வேற ஒன்றும் விசேஷ இது ஒன்றும் ரீசன் இல்லை. அந்த அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து கோல்டுக்கு மட்டும்தான் இருக்கு. டைமண்ட் எல்லாம் கோல்டுக்கு சார்ந்து தான் டைமண்டுடைய மோகம். அதாவது கோல்டுல அந்த டைமண்ட் கல் வைக்கிறதுனால அப்படிங்கறது ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் டைமண்டா இருக்கே தவிர முழுவதமாக டைமண்ட் அப்படிங்கிறது இந்த தங்கத்தை பொறுத்த அளவுல இப்போ விலை ஏறி இருந்தாலும் ஒரு 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 அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு குறைந்த அளவில் கம்பேரிட்டிவ்லி, அதாவது டைமண்டை கம்பேர் பண்ணும்போது தங்கத்துடைய விலை சிறிது குறைவு அப்படிங்கிற ஃபேக்டர்ஸும் எடுத்து பார்க்கலாம். பட் முழுக்க முழுக்க அந்த லுக் அண்ட் ஃபீலில் வந்து தங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த மெட்டல் இல்லை எந்த ஸ்டோன்ஸுக்குமே அதை நெருங்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. இப்போ கமாடிட்டிஸ் மார்க்கெட்ஸில் வந்து இப்போ வேற என்ன சார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மக்கள்? உங்களோட பொருளாதார நிபுணராக உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த அளவில் இப்போ தங்கம்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3 பிரிவினர் வந்து தொடர்ந்து முதலீடு செய்து வந்தாரு தங்கத்தை. ஒன்று வந்து பெரிய முதலீட்டாளர், உலகத்தில் பெரிய முதலீட்டாளர்கள், அடுத்தது வந்து ரிசர்வ் பேங்க் போன்ற மத்திய வங்கிகள், மூன்றாவதாக மக்கள் வாங்குவது. இதெல்லாமே மக்களும் முதலீட்டுக்காக தான் தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பாரம்பரியமாக தங்கத்தை அடமானம் வைத்து அவர்களுக்கு தொழிலுக்கு பணம் பெறுவதோ இல்ல விவசாயத்துக்கு பணம் பெறுவதோ அப்படிங்கிறது காலமாக நடந்து கொண்டிருக்கு. அதனால முதலீட்டு பொறுத்த அளவுல தங்கத்துல இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கத்துல முதலீடு செய்வதற்கு பல வழிகள் இருக்கு. ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. பட் இருந்தாலும் மக்களுக்கு என்னவோ அந்த வழிகள் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை போல இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு இன்னும் அந்த தங்கத்தை வாங்கி கையில அதை பெற்று பார்ப்பது போன்ற ஒரு மகிழ்ச்சி வந்து பேப்பர் கோல்ட்ல இல்ல அப்படிங்கறது நம்ம இந்திய சந்தையில நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ ராகவன் சாரும் சரி பாபு பரமேஸ்வரன் அவர்களும் சொல்லும்போது பங்குச்சந்தையில வீழ்ச்சி இருக்கு, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, அது கூட ஒரு தங்க விலை உயர்வது காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா சார்? இல்ல பங்குச்சந்தைகள் பொறுத்த அளவுல இப்ப இந்திய பங்குச்சந்தைகள் நல்லா தான் இருந்து கொண்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் மாறினது வந்து கோவிடுக்கு பிறகுதான். அதாவது இப்ப கோவிடுக்கு முன்பு வரைக்கும் பார்க்கும்போது பங்குச்சந்தைகள் இறக்கத்துல இருந்தா தங்கம் ஏற்றத்துல இருக்கும், வைசி வர்சா. பங்குச்சந்தைகள் ஏறும்போது தங்கத்துடைய விலை படிப்படியாக குறையும். கோவிடுக்கு பிறகு இரண்டுமே ஏறிக்கொண்டிருக்கு பரவலாக. அதாவது அப்பப்போ ஒரு கரெக்ஷன், அப்பப்போ ஒரு இறக்கம் வந்தாலும் தங்கத்துடைய விலையும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. கடந்த 6 மாதங்களாக இன்னும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. இந்திய பங்குச்சந்தை ரொம்ப ஒரு உச்சத்துல தான் இருக்கு. அதனால பங்குச்சந்தையில எந்த விதமான வீழ்ச்சியும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இந்திய பொருளாதாரம் ஒரு வலுவான சூழல்ல இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால பங்குச்சந்தையும் உயர்த்து கொண்டிருக்கு. அதன் காரணமாக இப்ப பொருளாதார வளர்ச்சி காரணமாக பங்குச்சந்தை உயர்ந்து கொண்டிருக்கு. ஆனா முதல் முறையாக பங்குச்சந்தையும் உயர்ந்து கொண்டிருக்கு, தங்கமும் ஏறிக்கொண்டிருப்பதை இப்பதான் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஒரு கேள்வி, அதாவது என்னன்னா தங்கத்தின் விலைக்கு காரணம் கரடியா அல்லது காளையா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது என்ன நிஃப்டி
அதை வந்து மனசில் வச்சு கேட்பாங்க. அது ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுத்துதா? இல்ல அதான் கோவிடுக்கு பிறகு 2020க்கு பிறகு இரண்டுமே ஏறுமுகத்துல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப பங்குச்சந்தையை காட்டிலும் தங்கத்துடைய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கு. அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா அதுல வந்து பெரிய இறக்கம் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில இல்ல. தங்கம் வந்து ஏற்றம் அதிகமாக இருக்கு பங்குச்சந்தைகளை காட்டி. அதாவது கம்பேரிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது சென்செக்ஸ் உடைய வளர்ச்சியை காட்டிலும் தங்கத்துடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. இது வந்து இதுதான் முதல் முறை. அதற்கு முன்பு வரை ஏதாவது ஒன்று ஏறினா இன்னொன்று இறங்கும், அந்த ட்ரெண்டு தான் இருந்ததை பார்த்தோம். பட் குளோபலாகவும் அந்த ட்ரெண்ட் அதிகமாக இருக்கு. எதனால அந்த காரணம் அப்படின்னா, இப்போ பல தரப்பட்டவரும் இப்போ நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து மார்க்கெட்ஸ் பார்க்கறதில்ல, குளோபல் எக்கானமி எல்லாம் பார்க்கறதில்ல, அவங்களுடைய கோல்டு ரிசர்வை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குமே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான புதுவிதமான டிமாண்ட்ஸ் அதிகரிக்கிறதுனால தங்கம் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கு. சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். திரு பாபு பரமேஸ்வரன் சார், அதாவது சார் ஒரு புள்ளி வரும் சொன்னாங்க அழகர் செந்தில் சார். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2000 ஒரு ரேட்டு, 2005 இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 2014க்கு பிறகு அதிகமான ஒரு விலையேற்றம் இருக்கிற எதை மனசில் வச்சு சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ இது எளிய மக்கள் இல்லை, நீங்கள் மனசில் சொல்லலை, நான் சொல்கிறேன். 2014க்கு பிறகு அதிகமான ஒரு விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், தங்கம் விலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏறுமுகமாகவே இருக்கிறது. ஆனால் எளிய மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. இன்றைக்கி கூட நவி மும்பையில் பிரதமர் பேசும்போது சொல்லியிருக்காரு. ஸோ ஆனால் எளிய மக்கள் எந்த விதமான ஒரு பொருட்களை வாங்க முடியாத சூழல் தானே நிலவுது. இல்லை, என்டிஏ ஆட்சி ஒன்று அமைந்த பிறகு நண்பர் அழகர் செந்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பொருளை போய் டிமாண்ட் பண்ணி வாங்கும்போது அது விலையேற்றத்துக்கு வருது. இப்போது நீங்கள் குறிப்பிடுறது வந்து பிஜேபி ஆட்சி 2014 வந்ததுக்கப்புறம் இந்த விலையேற்றங்கள் அதிகமாக இருக்கா மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது என்னன்னா, உலகம் ஃபுல்லாக இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடியும் விலையேற்றங்கள் இருந்தது. சரி, அதான் நான் சொன்னேன், ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்தேன். கிராஸ்டிக்காக அது ஏறிக்கிட்டு இருந்தது. எப்படி ஏறிக்கிட்டு இருந்தால் 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஏறிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஒரு ரேட்டு, மத்தியானம் ஒரு ரேட்டு, ஒரு மாதத்துக்கு இப்போ இந்த 2025 மட்டும் கிட்டத்தட்ட 75% மேலே ஏறி இருக்குங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த ரிசோர்ஸஸ் இல்லை. ஏன்னா இல்லை சார், நீங்கள் சொல்கிறது பொதுமக்கள் பார்வையில் சொல்கிறாங்க. நீங்களே சொல்கிறீங்க டிமாண்ட் வாங்கும்போது இருந்தால் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லும்போது மக்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாங்கக்கூடாது. நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்னாடி சொன்னார், வெங்காயம் விலை ஏறும்போது நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லை, அதனால வந்து எனக்கு அதை தெரியாதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. நீங்கள் இல்லை அப்படி இல்லை. இப்போது டிமாண்ட் இன் சப்ளைன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசைன் நம்மக்கிட்ட இருக்கும், அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போ போன மாதம் வேற ஒன்றா இருக்கும். இதே இது இப்போ நீங்கள் வந்து விலையேற்றத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதே ஒரு 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி அதை விற்கும்போது என்ன நிலைமை, இல்லை அடமானத்துக்கு வைக்கும்போது அதுவும் மக்களுக்கான பெனிஃபிட் தானே. அது விலையேற்றம்ங்கிறது ஒரு பக்கம் நம்ம இன்றைக்கி புதுசாக வாங்கும்போது இருக்குது. இதில் எங்கே ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, விலையேற்றம் ஆகும்போது இவங்க போய் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதில் 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த செய்கூலி சேதாரம் போகிற விஷயங்கள் வந்து 2 விஷயத்துலையுமே, ஒன்று விற்கும்போது உங்களுக்கு ஒரு சேதாரம் போடுறாங்க, திரும்பி வாங்கும்போதும் போடுறாங்க, அதுலேயே ஒரு பெரிய லாஸு. அதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி விலைக்கு கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹால்மார்க்கு, பிஏஎஸ்ஸு, 91.6 எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தங்கம் வாங்கும்போது 10 கிராமுக்கு 10 கிராம் காசு கொடுக்குறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தங்கத்தோடைய அளவீடு என்ன, 91.6ன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பாக்கி செப்பு கம்பி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். அப்புறம் ஒரு கடைக்கு ஒரு கடை வந்து எப்படி இந்த சேதாரத்துலேயோ இல்லை வந்து இந்த சைக்கிளிலையோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எல்லாமே மிஷினைஸ்டு தான். அப்போ ஒரு இடத்துல கொடுத்தா எல்லாமே அதே கூலி தான் இருக்கணும். இது வந்து நேரடியாக அந்த செய்பவர்களுக்கு போகுதுன்னா அங்கேயும் போகிறது இல்லை. இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுக்கோ இல்லை பெரிய கடை முதலாளிகளுக்கோ வந்து இந்த லாபங்கள் போய் சேருது. அந்த லாபம் வந்து ஒரு இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்துறாங்க இல்லையா அரசு, கண்டிப்பாக பண்ணணும், பாதிக்கப்படுறாங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னு சொன்னால் இப்போ கோல்டு ரேட்டுங்கிறது ஃபிக்ஸடாக தெரியுது சார், ஆனால் எப்படி நீங்கள் அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? இப்போ இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த ஜிஎஸ்டி இப்போ வரி சீரமைப்பு அது இப்போ அதில் வந்து இப்போ தங்கம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களா, அது ஏன் பண்ணலன்ற இல்லை. இப்போது பெட்ரோல் டீசல் மாதிரி தான் இதையும் இருக்குது. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான முடிவு எடுக்கணும். நான் மறுபடியும் நார்த் இந்தியாவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. பெரும்பாலும் அவர்கள் தான் அங்கே வந்து அதிகமாக அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காரா அப்படின்ற இல்லை ஃபேவரபுள்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ நார்த் இந்தியாவில் அணியக்கூடிய அணிகளுக்கு நம்ம அணியிறதே கிடையாது. அப்போ அதுக்கு இங்கே டிமாண்ட் இருக்குன்னே சொல்ல முடியாது. நீங்கள் அங்கே விலையேற்றினா அந்த மக்களுக்கு தானே பாதிப்பு வரும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அது பாதிப்பை ஏற்படுத்தும்? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கோல்டு ரேட்டை பார்க்குறோம். நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு வெளில வரும்போது இல்லை சார் ரேட்டு மாறிடுச்சுங்கிறாங்க. அப்புறம் இந்த ரேட்டிலிருந்து நீங்கள் எப்படி குறைச்சி கொடுக்குறீங்கன்னு சொல்லி யாராவது நம்ம கேள்வி கேட்குறோமா? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரணும். ஒரு நண்பர் சொன்ன மாதிரி மக்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் சார் எனக்கு இது வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை மக்கள் எடுக்கணும். எடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்? எங்களுக்கு சப்ளையே தேவையில்லைங்கிற ஒரு நிலை வரும். இது ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் சரி இதை நம்ம இப்பயே மாற்றணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? விற்கிறவங்களும் அதை குறைச்சி தான் ஆகணும். ரெண்டாவது இதில் வந்து உண்மைத்தன்மை வந்து மக்களுக்கு தெரியறதே இல்லை சார். ஒரு கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து செப்பு இருக்குதா, கம்பி, எதை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணுறது? நம்ம ஒரு லேமேனாக போய் கோல்டு வாங்கும்போது அதுலேயும் இதில் குறிப்பாக அதிகமாக நகை வாங்குறது பெண்கள். அவங்க அந்த பேட்டர்னையும் டிசைனையும் பார்த்து அந்த லைட்டிங்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபர்ஸு, ஒரு பேக் கொடுத்தா போயிடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் பணம் யார் கொடுக்குறா? வீட்டில் இருக்கிற ஆண்கள் தானே. அது அவர் வெளியில் தான் நிற்பார். ஆண்கள் வந்து இன்டைரக்டாக பாதிப்பு. ஆனால் பணம் கஜானா இவர்கிட்ட தான் காலியாகும். பட் பெண்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில அப்புறம் சென்டிமெண்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி அந்த அட்சய திருதி, முதல்ல அட்சய திருதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆக்கினாங்க, அப்புறம் ரிசர்வேஷன் 3 நாள் ஆக்கினாங்க. இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாகவே அட்வான்ஸ் புக்கிங். நீங்கள் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு போனால் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு திருவிழாவாக மாற்றிட்டாங்க. அப்போ இது எல்லாமே மக்களை ஏமாற்றும் விதமாக தான் இருக்குது. இது ஒரு செயற்கையான விலையேற்றமாக கூட இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் வருது இந்த இடத்துல. இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். யோசித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விலையேற்றத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்புறம் அரசாங்கங்கள் வந்து ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கோல்டு இந்த ஊர்ல, அதாவது ஒரு ஊருக்கு ஒரு ஊரே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கோல்டு அசோசியேஷன்ல ஒரு ரேட் இருக்குது. நீங்க கடலூர் போனீங்கன்னா 5 ரூபா கம்மியா தராங்க. இது எப்படி? இப்ப டீசல் பெட்ரோல் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல குறையும். இங்க 96 ரூபா 55 பைசா, ஒரு 5 பைசா பக்கத்து ஊர்ல குறையும். அதுவே வந்து உங்களுக்கு இந்தியன் கார்ப்பரேஷன் தானே வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. ஆமா, எல்லாமே பண்றது அரசோடைய சைடு அதுதான். பட் நான் இன்னும் என்ன சொல்றேன்னா மக்கள் வந்து இதற்கான ஒரு முயற்சியை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா மக்களுக்கான ஆட்சி தான் அரசியல்வாதிகள் கொடுக்க போறாங்க. மக்கள் சொல்லும்போது என்ன ஆகும்? இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி யாருமே டிமாண்ட் பண்றது இல்லை. இப்போ நம்ம விவாதம் பண்றோம் யாருக்காக? மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார், கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். திரு ராகவன் சார், அதாவது இது மக்களுக்கான ஆட்சி தான், மக்களுக்கான தேவைகளுக்கான ஆட்சி தான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலையேற்றங்கள் பல இதுலேயும் தொடர்ந்து அதிகமாகவே இருக்குது. மக்கள் நீங்கள் வாங்குறதை நிறுத்துங்க அப்படின்னு சார் வந்து அது வந்து ஒரு இதாக சொல்கிறார், ஒரு கோரிக்கையாக வந்து திரு அழகர் செந்தில் சார் வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அதே வழிமொழிகிற மாதிரியே பாபு மகேஸ்வரன் அவர்களும் வந்து சொல்கிறாங்க. மக்களை நம்ம இதை எதிர்பார்க்கறது சரியா? உங்களுடைய ஒரு பார்வை, குறிப்பாக 2014க்கு பிறகு விலையேற்றம் அதிகமாக இருக்கா? அதையும் நீங்கள் சேர்த்தே சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது அந்த காலத்தில் வந்து தேவைக்கு நகை வாங்கினாங்க. இன்னொன்று அவசரத்துக்கு அது கை கொடுக்குங்கிற எண்ணத்தில் வாங்கினாங்க. திடீர்னு ஒரு வேலை பார்க்குறாங்க, வேலை போயிடுச்சு. இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு அவசர தேவைக்கு அடமானிச்சு பண்ணுறதுக்கு தான் வாங்கினாங்க. ஆனால் காலப்போக்கில் இப்போ வந்து மக்கள்கிட்ட இந்த மோகம் அதிகரிச்சுட்டு, ஒரு காலத்தில் அதாவது விவசாயிகள் ஒரு பக்கம் தங்கள் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுது அந்த காய்கறிகளை தெருவில் கொட்டி போராட்டம் நடத்துறாங்க. ஆனால் மறுபக்கம் தங்கத்தின் மீதான மோகம் அதிகரித்து மக்கள் அங்க போய் கியூல நிக்கிறாங்க. 9:30 மணிக்கு 10 மணிக்கு கடை திறக்கணும், 9:30 போய் நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க மேல மோகம் இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, இன்றைய சூழல்ல வந்து இளைஞர்கள் வந்து இந்த ஐடி துறையில நிறைய வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து சேலரிலாம் எக்கச்சக்கமா கொடுக்குறோம். அதாவது குறைந்தபட்சம் வந்து 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாசமும் இல்லை தங்களுக்கு தோணும் போது முதல்ல ஒரு செல்போன் வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க. அப்புறம் பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம தங்கத்தை போய் வாங்குறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான்னு போய் தங்கத்தை வாங்குறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க வீட்டிலலாம் யாரையும் கன்சல்ட் பண்றது இல்லை, அவங்களாவே முடிவெடுத்து அவங்களாவே வந்து போய் வாங்கிட்டு இன்னைக்கு நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடைக்காரர்களும் இளைஞர்களை வாங்க தூண்டுகிறார்கள். ஏதோ செலவு காமிக்கிறாங்க, இந்த பரிசு தரோங்கிறாங்க. இன்னைக்கு பணம் கட்டிட்டு
நீங்க வந்து 1 மாசம் கழிச்சு இதே விலைக்கு எடுத்து இன்னி விலைக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு, ஒருவேளை நாளைக்கு விலை ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற நோக்கத்திலேயே இன்னைக்கே வந்து தங்கத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணம். லாஸ்ட் இயர் வந்து 10 கிராம் தங்கம் வந்து 75,000 ரூபாய். இன்னைக்கு அது 1,11,080 ரூபாய். கிட்டத்தட்ட நம்ம சார் பாபு சார் சொன்ன மாதிரி கடந்த 8 மாசங்கள்ல 31,800 ரூபாய் விலை ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்லயே 121% விலை அதிகரிக்க இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ இதுக்கு வந்து அதான் தங்கத்தின் மீதான மோகம் குறையல ஒண்ணு. ரெண்டாவது தங்கத்தோட விலை தங்க கவுன்சிலால் அன்னன்னைக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால இவங்க வந்து நினைச்ச மாத்திரத்துல இவங்களுக்கு குறைச்சு கொடுத்துட முடியாது. இப்ப வந்து ஜிஎஸ்டி குறைவு, புது டிசைன் வந்திருக்கு, வந்து இன்னைக்கு தங்கத்தை வாங்கிட்டு போங்க, நாளைக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்லாம் சொல்றதுனால ஒரு மக்களை வந்து வாங்க தூண்டுறாங்க. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நகை கடைகள் வந்து இப்போ எல்லா ஊர்லயும் திறக்க, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு பகுதியில கடைகள் திறக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதுக்குதான் இன்றைய இளம் தலைமுறையினர் வந்து சம்பளம் ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வந்த உடனே அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா சம்பளம் கூட வாங்கினா கூட சேமிப்பு அப்படிங்கிற எதிர்கால சேமிப்புன்னு வச்சுப்பாங்க. ஏன்னா இன்றைய இளம் தலைமுறைக்கு என்னன்னா வாட் எவர் யூ ஏர்ன் யூ ஸ்பெண்ட் இட் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைய விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வேலையை பத்தி அவங்க கவலைப்படுறது. இன்னைக்கு இந்த வேலை போச்சுன்னா நாளைக்கு வேற ஒரு வேலை தேடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், நாளைக்கு இன்னொரு கம்பெனில ஒரு 2,000 ரூபாய் கூட தராங்கன்னா தைரியமா விட்டுட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவர்களை வந்து பணத்தை செலவிட தூண்டுகின்றன. அதில் ஒண்ணுதான் தங்கம் தான் வாங்கணும். ஓகே, கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராகவன் சார் வந்து ஒரு தகவல் பதிவு பண்ணாங்க. கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் நிற்கிறாங்கன்றது. தமிழ்நாட்டில் பொதுவாகவே கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற இந்த கலாச்சாரம் அதிகரிச்சு வருதா அப்படின்ற மாதிரியான, அதாவது ஒரு பக்கம் வந்து காய்கறியை வெளியே கொட்டினாலும் அதே விவசாயிகளே போய் நகைக்கடையில் முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறோம். கடை திறக்கிறதுக்கு முன்னாடியில் கடை திறந்தே வச்சுக்கிறதே டாஸ்மாக் தான். அதை தான் அதிகமாக போய் நிற்கிறது. அதுதான் ஒரு பெரிய கோல்டு அவங்களை பொறுத்தவரையும். ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா இந்த 941 crore ஸ்கேம், அது மட்டும் 2-3 ஸ்கேம்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா அந்த 941 crore ஸ்கேமில் சென்னையில் ஒரு 6 ஜுவல்லர்ஸை தூக்குனாங்க. அது வந்து மெயினாக வந்து கிட்டத்தட்ட thousands ஆஃப் கிலோகிராம்ஸ், ஆயிரக்கணக்கான கிலோகிராம்ஸை வந்து இம்போர்ட்டட் இது பண்ணது. அதில் மெயின் அஃபீஷியல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, கஸ்டம்ஸ் அஃபீஷியல் இன்வால்வ் ஆகிருக்காங்க. 9 இண்டிவிஜுவல்ஸும் 5 கஸ்டம்ஸ் அஃபீஷியலையும் வந்து சிபிஐ தூக்கியிருக்காங்க. அவங்க வீட்லேயும் ரைடு கொண்டு போயிருக்காங்க. சிபிஐ ஆக்ஷன்ஸ் அது நடந்தது. ஸோ அதனால் அந்த ரீசெண்ட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் வந்து ஏப்ரல் 2020 நடந்தது. ஓகே, சின்ன ஷாப்ஸில் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோகிராம்ஸ் ஒரு ஷாப்பில் பெட்டி ரிட்டைலில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு ஏரியான்னு எடுத்தா சங்கம், காட்டுக்கு சிங்கம், ஜீவராசிக்கு அங்கம், பெண்களுக்கு தங்கம் என்பது தவிர்க்க முடியாத சூழல் இருக்கிற சமயத்தில் நான் 3 டெஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 3 டெஸ்ட் எப்படி வாங்கலாம், நீ வாங்குற தங்கம் வந்து நீங்கள் ஒரு சாதாரண மக்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 டெஸ்ட் இருக்குது. மேக்னெட் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மேக்னெட்டை வந்து நம்ம மெயினாக வைக்கிறோம், அப்படி கோல்டு கிட்ட வைக்கிறோம்னா அது உடனே அட்ராக்ட் டுவர்ட்ஸ் பவர்ஃபுல்லாக அதை அட்ராக்ட் ஆச்சுன்னா அப்போ பியூர் கோல்டு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ளோட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. கோல்டுன்ற ஒரு அடர்த்தியான ஒரு பொருள், அது தண்ணிக்குள்ளே போட்டால் அது முழுகணும். அது ஃப்ளோட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக அது கோல்டு வந்து பியூர் கிடையாது. இன்னொன்று வினிகர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒயிட் வினிகர், வெள்ளை வினிகர் இருக்குது. அதை ப்ளேஸ் பண்ணோம்னா அந்த மெட்டல் கலர் மாறினாலோ இல்லை அது ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆனாலோ கண்டிப்பாக பியூர் கோல்டு இல்லை. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு யார் ஏற்படுத்தணும்? அரசு தான். அரசு ஏற்படுத்தணும், கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தணும். எல்லாம் கொட்டை விட்டு கோமாளம். நம்ம அதுவும் த்ரூ தமிழ்நாட்டில் விளம்பரம் பண்ணுறாங்க நகை கடையில், அவங்களும் சேர்ந்த மாதிரி இதையும் சேர்த்து பண்ணால் அவங்க சங்கத்தில் சங்க நகை விற்பனை சங்கத்தில் இருக்கவங்க பியூராக ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்க ஏன் வந்து போலி ஆளுங்களை வந்து அம்பலப்படுத்த துணிய மாட்டேன்றாங்க? அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கத்தில் ஒரு சில பேர் தப்பாகவும் இருக்கிறதுனால இவங்க நம்ம தெரிஞ்சவங்களை போட்டு கொடுக்கணும்னு நினச்சி அமைதியாக இருக்காங்களா? சரி, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. வியாபாரிகள், மக்களை காக்க வேண்டிய அரசு, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாபக்கேடு என்னென்னா சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கோமால தான் இருக்குது. ஒரு இடத்துலையாவது கன்சியூமரை வந்து காப்பாற்றுறோம்னா அது கிடையவே கிடையாது, ஜீரோ. இவங்களாம் சம்பளம் மக்கள் வரி பணத்தில் போகும்போது எங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், மக்களாக சொல்கிறேன், வயிறு எரியுது இந்த அதிகாரிகள் சம்பளம் கொடுக்குது. ஒரு இடத்துல கூட கன்சியூமர் ப்ரொடெக்ஷனே கிடையாது.
அதுக்கு ஒரு நம்பர் போடுறாங்க 04428592828ன்னு. அதை கால் பண்ணோம்னா எப்போ பண்ணோம்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கா கிடையாது. நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறோன்றாங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு கால் சென்டர் மாதிரி. அதுவும் சாட்டர்டே சண்டே அவங்க கிடையாது. சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக கன்சியூமர்ஸ் போவாங்க, வியாபாரம் அதிகமாக நடக்கும். ஆனால் அந்த இடத்துல சாட்டர்டே சண்டே கன்சியூமர் கிடையாது. இது எந்த வகையில் நியாயம்? அதுக்கு ஒரு புத்தகம் போடுறாங்க, அந்த புத்தகம் அடிக்கடி வரல. கன்சியூமர் ப்ரோக்ராம் புக்குன்னு ஒன்று போடுறாங்க, அது சரியாக பிரிண்ட்டும் ஆகிறதில்ல, சரியாக வரதும் இல்லை, மெம்பர்ஸ்க்கு போகிறதில்ல, மீட்டிங் போகிறதில்ல, எதுவுமே இல்லைன்னா அந்த கன்சியூமர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க? முதல்வர் சாட்டையே சொல்லிட வேண்டும் இந்த கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்டில். ரெண்டாவது கோல்டு அசோசியேஷனில் வந்து இருக்கவங்க இதை வந்து நான் வந்து பியூராக தான் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் நினைக்கிறீங்க, நியாயமாக சொல்கிறீங்கன்னா இந்த ஃபேக் ஜுவல்லர்ஸை திருப்பி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. கஸ்டம்ஸ் அஃபீஷியல்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணணும். சும்மா அவங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதோட இல்லை, அவங்க இதுவரை எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ மொத்த இதையும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சேலரி, அவங்க வீடு எல்லாத்தையும் அரசு உரிமையாக்குங்க. அடுத்த அஃபீஷியல் யோசிப்பாங்கல்ல. அது மாதிரி கடத்தல் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டது அங்கே ஒவ்வொரு நாள் வருது. ஒன்றும் இல்லை, பொன்சி இப்போ ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ்னு ஒருத்தங்க பொன்சி ஸ்கீம்னு ஒன்று போட்டாங்க. 100 கோடி ரூபா பொன்சி ஸ்கீம். அது என்ன பண்ண ஹை ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து அதர் கம்பெனிக்கு சீட் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ஆருத்ரா கோல்டில் வந்து 2400 கோடி ஸ்கேம் ஒன்று கேள்விப்பட்டோம். இதெல்லாம் மந்த்லி ரிட்டர்ன் எவ்வளோ? 25 to 30%. மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சாதாரண ஒரு விஷயத்தை வந்து 5% 6% தான் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க. 25-30% சொன்னோன்னா வாயை இழுத்தினே போனால் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நம்ம இழுத்து கொண்டே போனால் நீங்கள் இழுத்து வாயாடலாம் ஆவீர்கள். ஆனால் அதை மட்டும் நிறைவு கருத்து நீங்கள் சேர்த்தே பதிவு பண்ணுங்கள். தங்கம் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? மக்களுடைய எப்படி சஃபர் ஆகுறாங்களா? அதான் சொல்கிறேன். மக்கள் வந்து எப்படின்னா இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களாம் சொன்ன மாதிரி, அவங்க பெரியவங்களும் சொன்ன மாதிரி அந்த கால தேவைக்காக வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். திமிர் எடுத்து என்கிட்ட பணம் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப, அதாவது வந்து பெரியவங்களோட பேச்சை எப்போ கேட்காம இந்த தலைமுறைகள் வந்து தான் தோண்டித்தனமாக முடிவெடுக்கிறாங்களோ அப்போ மைனஸ் தான் ஆகும். ஒன்று, அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. ஒரு நகை வாங்கினா கூட ஒரு 4 பேர்ட்ட அவங்க வந்து கேட்பாங்க, இதை பண்ணலாமா, இதை பண்ணால் என்ன ஆகும், இது என்னப்பா இந்த ரேட் ஆகுது, இதை எப்படி வைக்க முடியுமான்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு யாரோட பேச்சும் கேட்கறது கிடையாது. நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட். சின்ன ஒரு கேள்வி தான். இப்போ ஏற்கனவே வந்து வாங்கினவங்க இப்போ 6 மாசத்துல இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்கு அப்படின்னா 6 மாசம் முன்னாடி வாங்கினவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் தானே. இப்போ இன்னைக்கு வாங்குறது அவங்க நாளைய லாபம் தானே. 6 மாசம் லாபத்தை பாக்குறீங்க. நான் லாபத்தையே சொல்ல. இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சராசரி லோயர் மிடில் கிளாஸ் அவங்க எப்படி இன்னைக்கு வந்து ஒரு 8 கிராம் 10 கிராம் போட்டு கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த தரம் என்ன தரத்தில் அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடுவாங்க? அவங்களோட தரம் கம்மியாவாதா? கல்யாணம் தடைப்படாதா? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அதை ஏன் நீங்கள் ஒருத்தரோட லாபத்தை மட்டும் பார்க்குறீங்க? ஒருத்தர் வாழ்வாதாரத்தை பாருங்கன்றேன். வாழவே முடியாத நிலை இருக்கும்போது நீங்கள் லாபத்தை பார்த்தீங்கன்னா பிரயோஜனம். அப்போ நீங்கள் 4 வருஷம் இருக்கீங்க. 1975 வாங்கினவங்களாம் இன்னும் ஜாஸ்தியான ரேட்டு, 2000 வாங்கினா இன்னும் ஜாஸ்தியான, 4000 வாங்கி நீங்கள் 1,00,000 சந்தோஷம் தானே. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் மாற்றுங்க, லேண்டுகளை போங்க. நீங்கள் நிறைய இருக்குது. அதுலேயே வந்து இந்த ஸ்கேமில் போடும்போது இந்த ஸ்கேம் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், RBI, இந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த அவேர்னஸை பண்ணுங்க. சரி, ஒரு ப்ராப்பரா வந்து இவன் சர்டிஃபைடா இல்ல இல்லையா அப்படின்னா உடனே தெரிஞ்ச ஒரு புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்தா புகார் கொடுக்கும் போது கொடுக்குறவன் எலிவனான்னு பாக்காதீங்க, வலிவனான்னு பாக்காதீங்க. வலிவனா பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க, எலிவனா பார்த்து எடுக்காதீங்க. புகாரை பார்த்து ஆக்ஷன் எடுக்க சட்டம் வந்து காமன். ஆனா அதான் மக்கள் வந்து தயவு செய்து மக்கள் புகார் கொடுத்தா அது எந்த துறையா இருந்தாலும் தயவு செய்து அவங்க யாருன்னு பார்க்காம புகார் என்னன்னு பார்த்து எடுத்தா நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட ஒரே வார்த்தை திருப்பி நான் கேட்கறேன், ஒரே ஒரு வருஷம் தயவு செய்து நான் சொல்றேன், திருப்பி என்ன முட்டாள கூட நினைங்க, ஆனா ஒரு வருஷம் தங்கத்தை வாங்காம இருங்க. சுருங்கி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைனுக்கு ஓடிடுவாங்க. தங்கம் வீழ்ச்சி அடையதை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி. திரு பாபு பரமேஸ்வரன், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, இப்போ ஒரு தங்கம் வாங்குறோம்னா அந்த தங்கத்தோடைய தரத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கணும்? ஒன்று விற்க போகும்போது, இல்லைன்னா அடமானம் வைக்க போகும்போது. யாரோ சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லாமலே வச்சுட்டாங்க. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது ஒரிஜினல் வேல்யூக்கு நம்ம வாங்குறோமாங்கிறதையும் மக்கள் சிந்திக்கணும். அப்புறம் இப்போ ராகவன் சார் சொன்ன மாதிரி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு ஃபேஷனேட்டாக போய் அதை வாங்கக்கூடாது. ஒரு ஃபோன் இருக்கும்போதே வேணும்னா இன்னொரு ஃபோன் வந்துச்சு, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோனை மாற்றுற மாதிரி. அப்புறம் இவங்க தங்கத்து மேலே சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. கிரெடிட் கார்டு மூலமாக நிறைய வாங்குறாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியில் வந்து டாட்டாவில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சிருக்காங்க. ஆமாம், டாடா கோல்டு. டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களே ஒரு சீட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. இன்னொன்று, இவங்க அதை வாங்குறது வந்து அது ஒரு சேமிப்பாக நினச்சி வாங்கினா கூட ஒரு ஃபேஷனாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி கொடுக்குறேங்க போது அது யூஸ் ஆகுதானே தெரியல. அது அந்த டயத்துக்கு அவங்க போடுறாங்க ஒரு பெருமைக்காக. முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணங்களில் வந்து மச்சான் மோதிரம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறைகள் இருந்துச்சு. அது சேமிப்பாக வச்சு திரும்பி அவங்க அதை செய்யணும். பட் இங்கே இந்த இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நான் என்னுடைய இதுக்காக நான் வாங்கிட்டு போகிறேன். டைமண்ட் வாங்குறாங்க. இப்போ டைமண்டுக்கு ஏன் வேல்யூ இல்லைங்கும் போது அந்த டைமண்டையும் நீங்கள் தங்கத்தை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அது அவசரத்துக்கு நீங்கள் அடமானம் வைக்க முடியாது. ஏன்னா அது ஒரிஜினலாக என்னன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் ராசின்னு பார்க்கணும்பாங்க. தங்கத்தை நீங்கள் வைரத்தை 3 நாள் வச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட் இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க.
திருப்பியும் சொல்வது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தேவையான தங்கத்தை வாங்குங்கள். தேவையற்ற வர்த்தகத்தை பெருக்குவதற்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறார்கள். இதன் மூலமாக அழியப் போவது உங்களுடைய பணம், பொருளாதாரம் தான். நன்றி நன்றி நன்றி. ராகவன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ஒரே வரியில. நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன் சுருக்கமா. அழகர் செந்தில் சார் வந்து கன்சியூமர் இதில் வந்து ஃபோரத்தில் வந்து புகார் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு நல்ல கடைக்கு போய் தரமான பொருட்களை வாங்கிடுறாங்க. இந்த சாதாரண மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன கடையில போய் காது, தோடு, மூக்குத்தி இது மாதிரி வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அவங்க பொருட்களின் தரத்தையும் பார்ப்பதில்லை, அவங்க வந்து பில்லும் கேட்டு வாங்குறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஏமாந்து போறதுக்கு ஒரு காரணம். இது இப்படி இருக்கட்டும். இப்ப பண்டிகை காலம் இப்ப அடுத்து தொடர்ந்து தீபாவளி, கிறிஸ்துமஸ் அப்படின்னு தொடர்ந்து பண்டிகை காலம் வர்றதுனால இன்னும் ஒரு அடுத்த சில டிசம்பர் வரைக்கும் இந்த விலை குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உலகளவில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு வங்கிகள் வந்து அந்த கோல்டு ரிசர்வை வந்து வாங்கி குவிப்பதை தடுத்து இந்த டாலர் மதிப்பு உயர்ந்தால் நன்றி நன்றி விலை குறையும். சான்சஸ் இருக்கு. ஆனால் பெரும் சரிவை எதிர்பார்க்க முடியாது. நன்றி நன்றி. பொருளாதார நிபுணர், உங்களுடைய நிறைவு கருத்து. தங்கத்துடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருந்து நம்ம ஒரு மீடியம் லாங் டேர்ம் பார்க்கும்போது குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதாவது டிராமாட்டிக்கா ஏதாவது நடந்து நாளைக்கு ட்ரம்ப் மனம் மாறி திருந்தி விட்டால் மட்டும்தான் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது தனியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விலை குறையாதுன்னே சொல்லிடலாம். அடுத்த 4 ஆண்டுகள் ட்ரம்ப்புடைய ஆட்சி இருக்கிறதுனால அவர் இன்னும் என்னெல்லாம் வைத்திருக்கிறார் பைக்குள்ள அப்படிங்கிறது தெரியல. சரி. ஸோ இருந்தாலும் வந்து பொருளாதார இப்ப இந்தியாவை பொறுத்த அளவுல நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வரேன், இவ்வளவு தங்கம் இறக்குமதி அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான பொருள். நமக்கும் சாமானியர்களுக்கும் தேவை, நிறுவனங்களுக்கும் தேவை. இந்த பொருளாதாரமே க்ரூட் ஆயில தான் இயங்கி கொண்டிருக்கு. பட் தங்கத்தை பொறுத்த அளவுல ஒரு தவிர்க்க வேண்டிய இறக்குமதி. இன்னும் இம்போர்ட் டியூட்டி அதிகரிக்கலாம். அதை வந்து இன்னும் இறக்குமதி, ஏன்னா நம்ம முழுக்க இறக்குமதி தான் பண்றோம், உள்நாட்டு உற்பத்தி தங்கத்துல கிடையாது. அதனால அது இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணினா பொருளாதாரத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடப்பு கணக்கு அப்படிங்கிறது அந்த விரிவடையாம இருக்கிறதுக்கு தங்கத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம். மக்களுடைய முதலீட்டு வழி மக்களும் வந்து இது போன்ற பிசிக்கல் கோல்டை வாங்கி அதற்கு ஒரு இடம் பார்த்து இல்ல வெளியில லாக்கர்ல வைத்து அதெல்லாம் அந்த சிரமம் இல்லாம பண்றதுக்கு முதலீட்டு வழிதான் தங்கத்திற்கு வேண்டும் அப்படின்னா அதை பேப்பர் கோல்டாக முதலீடு பண்ணலாம், பிசிக்கல் கோல்டாக வாங்குவதை தவிர்க்கலாம். இதெல்லாமே வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயமாக அமையும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ தங்கம் விலை குறையுமா அப்படின்றது தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்தமான விவாதத்தில் தெரிஞ்சது, இப்போ எல்லாத்துக்கும் ட்ரம்ப் தான் வந்து வழிவிடணும் அப்படின்ற மாதிரியான, ட்ரம்ப்புக்கே வெளிச்சம் அப்படின்றது மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் நமக்கு இன்றைக்கி வெளிப்பட்டது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.